மனுஷங்க உருவாக்குனதுலயே ரொம்ப வேகமான பொருள் எது? ஜெட் இல்ல. ராக்கெட் கன்னா புல்லட் இல்ல, இது கெஸ் பண்ணவே முடியாது. பாம் பாம்னா இப்படி பாம் வேகமா ஓடி போய் வெடிக்குமா? இந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன நம்ம கெஸ் பண்ணவே மாட்டோம். 1950s வந்து யூஎஸ்ஏ அண்டர் கிரவுண்ட்ல வந்து நியூக்ளியர் பாம்பை வெடிக்க வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து 1957 ஆகஸ்ட்ல ஒரு 400 ஃபீட் டீப்பா ஒரு குழி தோண்டி அந்த குழிக்குள்ள வந்து ஒரு ஆட்டம் பாம்பை வச்சு வெடிக்க வச்சிருக்காங்க. அந்த 400 ஃபீட் டனலுக்கு மேல வந்து ஒரு மேன்ஹோல் கவர், அதாவது இந்த பாதாள சாக்கடைக்கு மேல மூடுவாங்கல்ல, அந்த இரும்பு டோர் மாதிரி மேன்ஹோல் கவர் வச்சு அதை மூடி உள்ள வெடிக்க வச்சிருக்காங்க. அதை வெடிக்க வச்சப்போ அந்த மேன்ஹோல் கவர் வந்து 2 லட்சம் km/h ஸ்பீடுல டிராவல் பண்ணி வெளியே போயிருக்கு. இது எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வந்து அந்த ஸ்லோ ஸ்பீட் கேமரா ஒன்று வச்சு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு செகண்டுக்கு வந்து 1000 ஃப்ரேம் ரெக்கார்ட் பண்ணுமா. அதுல வந்து ஒரே ஒரு ஃப்ரேம்ல மட்டும்தான் அது ரெக்கார்டே ஆயிருந்திருக்கு அந்த மேனுவல் கவர். அதை வச்சு கால்குலேட் பண்ணி அது 2 லட்சம் கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேல அது போயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போயிருச்சு. அது போயிருச்சு. இதுல ஒரு டிபேட்டும் இருக்கு. அதாவது என்னன்னா, அது வந்து வெளியே போகையில வந்து ஃப்ரிக்ஷன்ல எரிஞ்சிருச்சா இல்ல ஸ்பேஸுக்கே போயிருச்சா அப்படிங்கிறது தெரியல. சப்போஸ் அது ஸ்பேஸுக்கே போயிருந்துச்சு அப்படின்னா, ஸ்புட்னிக்னு சொல்லிட்டு ஒரு சேட்டலைட் நம்ம லான்ச் பண்ணோம்ல, அதுக்கு முன்னாடி இதுதான் ஆர்பிட்டுக்கு போயிருக்கும். ஆமா. இப்போ வந்து அந்த ரெக்கார்டா நாசாவோட பார்க்கர் சோலார் ப்ரோப் அப்படிங்கறது பிரேக் பண்ணிருச்சு. இது வந்து சன்னை வந்து ஆர்பிட் பண்ணுது இந்த சோலார் ப்ரோப். இது வந்து இப்போ சன்னை ஸ்லிங் ஷாட் பண்றப்போ வந்து 6,35,000 கிலோமீட்டர் ஸ்பீட்ல இது டிராவல் பண்ணிருக்கு. ஸோ இதுதான் இப்போதைக்கு ஃபாஸ்டஸ்ட் ஆப்ஜெக்ட். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.